We welcome you to study why Jesus died, day 31. Continue studying on the sufferings of Jesus. தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்த பாடங்களை படிப்போம். We were studying from the book of Hebrews. எபிரேய புத்தகத்திலிருந்து படித்துக் கொண்டு வருகிறோம். We seen that the writer was comparing Jesus and saying, he's greater than the forefathers or the prophets. அவர் இயேசுவை மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர், முற்பிதாக்களை காட்டிலும் மேலானவர் என்று சொல்கிறார். He was greater than the angels. அவர் தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர். We seen that he was greater than Moses. மோசேயை காட்டிலும் பெரியவர். And now we are going to see about Joshua from chapter 4. யோசுவா 4ஆம் அதிகாரம். Hebrews chapter 4, we are going to see about Joshua, how he says. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே யோசுவா என்ன செய்தார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். He is greater than Joshua. ஆனால் வேதம் சொல்கிறது அவர் யோசுவாவை காட்டிலும் பெரியவர். Greater than Aaron. ஆரோனை காட்டிலும் பெரியவர். But before that, let's go back to the book of Luke and study on chapter 23. அதுக்கு முன்பதாக லூக்கா 23ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Because our question is still there about, when we started out, I said, people ask, if he was really God, why didn't he come down from the cross and save himself? இன்னும் அனைவருடைய மனதில், இன்னும் ஒரு சிலருடைய மனதில் என்ன கேள்வினா, அவர் தேவனாக இருப்பார் என்றால் ஏன் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா என்று சொன்னபோது இறங்கி வரவில்லை? See, that question was not asked by them today. So whoever is asking that question, they need not think, I thought up such a wonderful question and I'm so clever and I asked it, because it was already asked there in the time of Jesus. இப்படிப்பட்ட கேள்வியை ஒருவேளை நீங்கள் கேட்டிருந்தாலோ அல்லது மற்றவர்கள் சொல்ல நீங்கள் கேட்டிருந்தாலோ, அவர்களை பெரிய இதுதான் முதல் தடவை அற்புதமாக இந்த கேள்வி கேட்டாரு, எவ்வளவு பெரிய ஞானின்னு நீங்க யோசிக்க வேணாம். இதுக்கு முன்னாலே இயேசு காலத்துல அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. Okay, let's turn to Luke chapter 23. லூக்கா 23ஆம் அதிகாரம். Before we compare the priest, we are going to just look at this and then see how the death of Jesus, qualified him to be an eternal priest and qualified us to go into the presence of God without wanting or having to have a earthly priest. எப்படி இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கின்ற அந்த மனிதர்கள், அவர்கள் பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் தேவாலயத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைவதற்கு அவர்களுக்கு பலி தேவை. ஆனால் இவர் எந்த பலியும் இல்லாமல் உள்ளே நுழைந்திருக்கின்றார். And those earthly priests, they could not continue their service because death stopped them from doing that. இரண்டாவதாக, அந்த உலகத்தில் இருக்கின்ற ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் தொடர்ந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியல. ஏனென்றால் மரணம் வருது அவர்களுக்கு. அவங்க செத்துறாங்க. But Jesus, his priesthood is still continuing. He is still interceding before the Father for us. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியமோ இன்றைக்கும் தொடர்கிறது. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உயிரோடு இருக்கின்ற கர்த்தராக இருக்கிறார். So before we go on to what the author of Hebrews is trying to explain to us and tell us about Jesus' suffering, let's come back to the scene itself, the day that Jesus was suffering. இயேசுவின் பாடுகளை குறித்து எபிரேய ஆசிரியர் சொல்வதை காண்பதற்கு முன்பதாக, அந்த வேதனை நேரத்தில், உபத்திரவ சமயத்தில் என்ன நடந்தது, அந்த காட்சி எப்படி இருந்தது என்பதை வேதத்திலிருந்தே பார்க்க போகிறோம். Okay, let's turn to Luke chapter 23. லூக்கா 23ஆம் அதிகாரம். It says, then the whole multitude of them arose and led him to Pilate. It's talking about all the people there arose and led Jesus to Pilate. நாம் பார்க்கின்றோம், இந்த முழு ஜனக்கூட்டமும் அவரை பிலாத்துவுக்கு நேராக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். When it says whole multitude, doesn't mean the whole nation or all the Jews. Okay, mostly it was the southerners, not the northern people, the southerners there, and then it was the religious fanatics. Okay, so it's just hyperbole here, that they are exaggerating and saying the whole multitude. ஜனக்கூட்டத்தார் எல்லாரும் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்க எல்லாருமோ அல்லது யூதர்கள் எல்லாருமோ என்று சொல்லவில்லை. தென்பகுதியில் வாழ்ந்த அதுவும் மத வெறியர்கள் அவரை கொண்டு போய் முன்னால் நிறுத்தினாங்க. And they began to accuse him, saying, we found this fellow perverting the nation
forbidding to pay taxes to Caesar, saying that he himself is Christ a king. இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். But we know that it was false because Jesus himself paid the temple tax. Remember, he and Peter paid the temple tax. You can find that in Matthew chapter 17 verse 27 onwards. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், இயேசு தனக்காகவும் தன்னுடைய சீஷர் கூட்டத்துக்காகவும் வரி செலுத்தினார் என்றும் தன்னை ஒருபோதும் ராயனுக்கு மேலாக உயர்த்தினவர் என்றும் அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியாதீர்கள் என்றும் அவர் ஒருபோதும் சொன்னது கிடையாது. Okay, so this was what they were accusing. Then Pilate asked him, saying, "Are you the king of the Jews?" He answered him and said, "It is as you say." 3ஆம் வசனம், பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். So Pilate said to the chief priest and the crowd, "I find no fault in this man." அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். But they were the more fierce, saying, "He stirs up the people, teaching throughout all Judea, beginning from Galilee to this place." அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்தான். Galilee was in the northern side, and if right from the northern side till the southern side, this guy is coming along teaching. That was another the accusation. அவரை குறித்து சொல்லுகிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்றால், அவர் வடபகுதியிலிருந்து அப்படியே தொடங்கி தென்பகுதி வரைக்கும், வடபகுதியாக கலிலேயிலிருந்து தென்பகுதி வரைக்கும் அப்படியே அவர் ஜனங்களை பிரசங்கம் பண்ணி அவர்களை கலகப்படுத்தி கொண்டு வருகிறார். And as soon as he heard that he belonged to Herod's jurisdiction, he sent him to Herod, who was also in Jerusalem at that time. Now when Herod saw Jesus, he was exceedingly glad, for he had desired for a long time to see him, because he had heard many things about him, and he hoped to see some miracle done by him. அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு. See friends, don't try to always prove Jesus, especially we as Christians, we pray, Jesus, do a miracle in their life, do this Lord, let them taste a miracle, they'll come to you. Many people don't come to Jesus just because they've seen a miracle. They just want to see a miracle for the sake of seeing a miracle. ஆகவே இன்றைக்கும் கூட நம்ம நிறைய பேர், ஆண்டவரே இந்த ஆளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யும், அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட வருவாங்கன்னு. ஆனால் வேதத்தின் முழுவதும் நம்ம பார்க்கின்றோம், ஜனங்கள் வெறும் அதிசயம் அற்புதத்தை தான் பார்க்க விரும்புறாங்களே தவிர இயேசு கிட்ட வரதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. They just want to see some magic, they want to see something extraordinary, just an entertainment for them. அவர்களுக்கெல்லாம் அது ஒரு பொழுதுபோக்கு அல்லது ஒரு கவர்ச்சிகரமாக அவர்களுக்கு இருக்குது அவர் செய்கிற அற்புதம். And for another type of people who are really suffering at that time, they just want a relief at that time, a temporary relief, and the moment they get relief, they go back to their ways. இன்னும் ஒரு சிலர் உபத்திரவத்தில் அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் செய்து ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்கிட்டாருன்னா திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடும். If you have a sick person, they just want a healing at time, just get me healed. Friends, in the 30 years of our ministry that we have doing, we have seen humpty number of people like this. They'll say, pray for us. The moment my son gets better, I'll come as a family to church. They will never come. நாங்கள் 30 வருஷத்துக்கு மேலே ஊழியத்தில் இருக்கோம். அநேக ஜனங்கள் நான் பார்த்துருக்கோம். என்கிட்ட சொல்லுவாங்க, என் மகன் மட்டும் சுகமாயிட்டோம், முழு குடும்பமாக நாங்கள் சர்ச்சுக்கு வந்துடும்னுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சுகம் கிடைச்சிருக்குது, ஆனால் அவங்க வந்ததே இல்லை. சுகம் மட்டும் வேணும். They went back to their ways. திரும்பவும் தம் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. If they have some criminal problem, they have some financial problem, they just want deliverance at that time. The moment that is delivered, they go back to their ways. அல்லது வேறாவது ஒரு குற்றத்தில் மாட்டிக்கின பிறகு அதிலிருந்து விடுதலை, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலைன்னா அப்படியே கண்ணீரோடு புலம்பலோடு வந்து ஐயோ கதறுவாங்க. விடுதலை ஆன பிறகு அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களை நினைச்சு கதறினோம். The early church never grew because of miracles. ஆதி திருச்சபை அற்புதங்களினால் பெருகவில்லை.
They grew because of every day they met in the houses, they searched the scripture, they studied the scriptures, they prayed. That is what gave the growth, the depth. Okay, not just for the sake of miracles. ஆதி திருச்சபையில் பார்க்கிறோம், அனுதினமும் அவர்கள் வீடுகள் தோறும் சபையிலும் கூடி வசனத்தை தியானித்தார்கள், ஜெபித்தார்கள், சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்படிதான் அந்த சபை வளர்ந்தது தவிர வெறும் அற்புதத்தினால் மாத்திரமல்ல. Even the Bible says, when it talks about gifts, it says, all these gifts are there, but don't base your ministry on the gifts. வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் இருக்குது, வரங்கள்லாம் கூட இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், அந்த வரத்தின் மீது, அற்புதங்கள் மீது உன்னுடைய விசுவாசத்தை வைக்காத, கர்த்தருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வை. See, there were many ministries in the 18th century, 17th century, many ministries were there whom through great miracles happened. Dead people grew up, dead people came back to life, so much of miracles, but their ministry stopped with only miracles. They never went into the depth of teaching God's word, which the Rhema ministry did, and that is why they are still standing. And Kenneth Hagin said, a day will come, my ministry will stand, you will not find all these ministries. 17-18 நூற்றாண்டுகளிலே அநேக ஊழியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், வரங்கள் மூலமாக பெருகுச்சு. அந்த நாட்களில் ஜனங்க ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே நின்று போயிடுச்சு, வளராமல் அப்படியே நின்று விட்டது. அந்த நாட்களிலேயே கெனத் ஹேகன் என்பவர் ரேமா பைபிள் ட்ரைனிங் காலேஜோடைய அந்த ஃபவுண்டர் சொல்கிறாரு, ரேமா மினிஸ்ட்ரிஸ், இந்த ஊழியங்கள் எல்லாம் வரங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக நடக்குது. ஒரு நாள் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும், ஆனாலும் என்னுடைய ஊழியம் தொடர்ந்து நடக்கும், நான் இறந்த பிறகும் நடக்கும் சொன்னார். அதனால என்னுடைய ஊழியம் ஏன் அப்படி நடக்கும் என்றால், வரங்களை நான் சார்ந்து ஊழியம் செய்யவில்லை, வசனத்தை சார்ந்து ஊழியம் செய்கிறேன். Heaven and earth will pass away, God says, but my word will never pass away. ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. See, today many ministries, many ministers suddenly come up, arise. You know why? Because God gifted them with a ministry, with a gift. Okay, they have a gift of prophecy or gift of healing, and the moment 2-3 miracles happen, at once they go off to start a ministry, start a church. சிலர் நான் பார்த்துருக்கோம், தற்காலத்தில் நம்ம தமிழில் சொல்லணும்னா காளான் போல, திடீர்னு நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் மாதிரி திடீர்னு பெரிய ஊழியம், பெரிய அற்புதம் அப்படின்னா. ஏன்னா ஒரு சில அற்புதங்கள் தீர்க்கதரிசி சொன்னது நடந்துச்சு, அதனால் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காருன்னு நினச்சின்னு இருக்காங்க. வரங்கள், அற்புதங்கள்லாம் ஊழியத்துக்கு உதவியாக இருப்பதை தவிர அதுவே ஊழியம் கிடையாது. See, these gifts are only helps in the body of Christ, but you cannot go and start a new body. இந்த வரங்கள், அற்புதங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் சரீரமான சபைக்கு உதவிகரமாக இருப்பதை தவிர அந்த உதவியே ஒரு ஊழியம் கிடையாது. In 1 Corinthians chapter 12, 13, 14 you can read about these gifts. It's given in clearly there. Okay, just because you have a gift, don't think it's a calling, it's an office, and start your ministry, because the gifts can fade away and the gifts are not under your control. Okay, when God desires only, he'll give it. So if you base your ministry on gifts, it will not last. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13-14 வசனங்களில் நாம் அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது வரங்களை குறித்து, அற்புதங்களை குறித்து, அடையாளம் குறித்து அது சொல்லுது. இதெல்லாம் ஒரு நாளத்தில் ஒழிந்து போகும். இதெல்லாம் ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னது நடந்ததுனால அதை வச்சு ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாட்கள் அந்த தீர்க்க தரிசனம் வரமே வேலை செய்யாது, அற்புதங்களும் வேலை செய்யாது, அப்புறம் ஊழியத்தை மூடி வேண்டித்தான். And so they cannot close the ministry. Now you know what they do? They try to bring up their own prophecies and say it is God. They try to do their own miracles and say it's God. And many people are caught like that, when they try to pay people to come and tell lies and all. So be very careful. Don't try to help God. Let God use you. You don't use God. இப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு சிலர் ஆரம்பத்தில் நன்றாக தான் ஆரம்பிச்சாங்க, ஆரம்பத்தில் நல்லா தான் வரங்கள்லாம் கிரியை செய்தது. ஆனால் நாட்கள் சில வரங்கள் கிரியை செய்யல, வசனம் தான் எப்பொழுதுமே கிரியை செய்யும். அதனால் வரங்கள் கிரியை செய்யாதனால, தீர்க்க தரிசனங்கள் கிரியை செய்யாதனால அவங்களே புதுசாக இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் வரங்கள் கிரியை செய்யாதனால ஆட்களுக்கு காசை கொடுத்து நான் ஜெபம் பண்ணும்போது உனக்கு அற்புதம் நடந்துன்னு பொய் சாட்சி சொல்ல வச்சு இது மாதிரி பண்ணி ஊழியத்தின் பெயரை கெடுத்து அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. There was a time when people feared, at least respected, I could say, Christians, respected the church, respected the work of Christians. But today they are all looking out how to find fault, because there are people out doing mischief like that, and that is why they took it up as a profession now to be looking at, watching people.
ஆரம்ப நாட்களிலே சபை ஊழியம் இவைகளெல்லாம் ரொம்ப பொது ஜனங்கள் மாத்திரமல்ல விசுவாசிகள் எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுத்து அதை மிகுந்த கனத்தோடு பயத்தோடு அதுக்கு அதை பின்பற்றினாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பொய்கள், திருட்டுத்தனங்கள், ஏமாற்று வேலைகள் எல்லாம் ஜனங்கள் பார்த்த பொழுது அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு ஊழியம் ஆரம்பிச்சு அவங்க அதை கண்டுபிடிச்சு அதை ஜனங்கள் மத்தியில் பரப்பி ஆண்டவருடைய நாமம் இவர்களால் தூஷிக்கப்படுகின்றது. And see friends, sometimes I feel so sad when I see it on the YouTube. They compare some pastors, the ministries to some cine actors, some these comedians, and they make up whatever they call that, those kind of thing. And I feel so sad to think how the pastor's level is lowered to these foolish comedians. Okay, so please don't try to help God. Let God use you. You don't try to use God. இன்னொரு படி மேலே போயிட்டு அவங்க ஊழியத்தில் ஆண்டவர்களை வல்லமையாக பயன்படுத்தினா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சினிமா நடிகர்கள் அல்லது அந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்களே, தமிழ் காமெடி ஆக்டர்ஸ், நகைச்சுவை நடிகர்கள் மாதிரி அவங்கள மாதிரி இவங்க செய்ய ஆரம்பிச்சு, அவங்கள மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு அதை செய்ததுனால கேலி கூத்தா மாறி கடைசியில் அந்த ஊழியங்களை பார்த்தாலே ஜனங்க அருவருக்கத்தக்கதா மாறிடுச்சு. See, even though here we find here that Herod wanted to see a miracle, Jesus could have just did a miracle there, but he did not do it. Jesus was firm. He knew why he came. He knew what was his end. He knew where he was going. He did not want to please people on the way. ஏரோதினிடத்தில் இயேசு கிறிஸ்து போறாரு. ஏரோது இவர் மூலமாக ஏதாவது அற்புதம் நடக்குமான்னு எதிர்பார்த்து தான் அவரை வரவேற்கிறான். ஆனால் இயேசுவோ அவனுக்கு முன்பாக ஒரு அற்புதமும் செய்யல, பதில் கூட சொல்ல. Jesus knew why he came to this earth. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எதுக்காக இந்த பூமியில வந்தார். ஏரோதுக்கு அற்புதம் செய்யறதுக்கு வந்தார். Jesus knew where he is going. அவர் எங்க போறான்னு அவருக்கு தெரியும். See, if only he had to do one miracle, Herod would not have killed him, and what would have happened? The sacrifice would not have been accomplished. இயேசு மாத்திரம் அவன் கேட்டதுக்காக ஏதாவது ஒரே ஒரு அற்புதம் செய்திருந்தா கூட போதும். என்ன பண்ணிருப்பான் ஏரோது? இவரை கொலை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு விடுதலை ஆக்கிட்டு இருப்பான். விடுதலை ஆக்கினா நம்ம plan of salvation gone. அவருடைய திட்டமும் நோக்கம் நிறைவேறாமல் போயிட்டு. He was not moved emotionally like Moses was moved emotionally, and he whacked the rock twice there. He spoiled the image of the salvation, the fore image of the salvation that was going to take place, but Jesus was not moved. அவர் மோசேயை போல உணர்ச்சி வசப்பட்டு ஜனங்க கீழ்ப்படியாதனால அல்லது ஜனங்கள் செய்கிற காரியத்தினால கோபம் அடைந்து அந்த கண்மலையில் போயிட்டு ஒரு தடவை தான் தட்ட சொன்னார் ஆண்டவர். அவன் போய் 2 தடவை தட்டுறான். தட்டின உடனே தண்ணி வருது. ஆனால் அது எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் நமக்காக மரிப்பார் என்பதுக்கு அடையாளம். அவன் இயேசுக்கு 2 தடவை மரிப்பார் அடையாளமாக பண்ணி ஆண்டவருடைய அந்த முன் குறிப்பையும் நோக்கத்தையுமே பாழடிச்சதுனால அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தேசத்துக்கே போக முடியும். It's not a play, it's not a joke. இது விளையாட்டு கிடையாது. Moses, God when he talks about Moses, he says the most humble person on the earth. ஆனா அவனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்களிலேயே பூமியிலேயே அவ்வளவு தாழ்மை உள்ள மனுஷன் போட்டு. He interceded for the people. I don't know how 40 years he kept up with these people. 40 வருஷம் வணங்கா கழுத்துள்ள முரட்டாட்டம் இருந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுறான். But here he just missed in one place because it was so important. 40 வருஷம் தப்பு செய்யாத ஒண்ணு தப்பு செய்தனால போவே முடியல. You know what happened? He spoiled the image. If Jesus was to come twice, the Antichrist will come the second time. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் பூமியில வர முடியும். 2 தடவை போட்டதனால என்ன ஆயிடுது? 2வது தடவை ஒரு அந்தி கிறிஸ்து வருவான். People are still waiting for him. They are standing at the wailing wall and crying out for him. சிலர் ஜனங்க அந்த புலம்பலின் மதில் சுவர்னு ஒன்று இருக்குது. அது எங்கன்னு உங்களுக்கு தெரியும்? எருசலேமில் இருக்குது. அங்கே போய் அந்த செவுத்துல முட்டின்னு அழுதுன்னு இருக்காங்க. என்னது? ரட்சகரே மேசியாவே வாரும். அவர் தான் ஏற்கனவே வந்துட்டாரு, திரும்ப வாரும் எந்த மாதிரி தான் அடிச்சதுனால. You can read that in 1 Thessalonians chapter 2 and verse 14. It will talk about the son of prediction will come and make his throne in the temple. 1 Thessalonians 2 அதிகாரத்தில் பார்க்கின்றோம், கேட்டின் மகன் தேவாலயத்துக்குள்ள வருவான் அப்படின்னு சொல்லி அங்க தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. He will come and sit down there. அந்த கேட்டின் மகனாகிய சாத்தான் நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு வருவான். See, so friends, you should be very careful when Jesus tells us, gives us a message, just hold on to that message. Don't try to add on to it, don't try to subtract from it. ஆவே இயேசு கிறிஸ்து
அவருடைய வார்த்தையும் சொல்லுகின்ற செய்தி ஒண்ணுன்னா அந்த ஒண்ணு மட்டும் தான் சொல்லுங்க. அதுக்கு மேல உங்களுடைய கூட்டமும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். If you don't know, it's better that, we keep quiet. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. See, in verse 9 it says here, Luke 23:9 it says, லூக்கா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Then Herod questioned him with many words, but he answered him nothing. அநேக காரியங்களை குறித்து ஏரோது அவரிடத்தில் வினாவினான், அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. Because Jesus was focused on his sacrifice, on him paying the price for us. ஏனென்றால் இயேசு நமக்காக அந்த கிரயத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. He was not, sidetracked. ஆகவே அவர் வழி விலகி போகவில்லை. He knew Herod had nothing to do, had no power to stop him, had no power to send him to the cross also. இயேசுவுக்கு தெரியும், அவர் சிலுவையிலே போவதை நிறுத்தவும் அவனால முடியாது, சிலுவைக்கு அனுப்பவும் அவனால முடியாது. So today friends, if you are in the ministry, if you are a child of God, don't try to please, let it be a Christian, let it be a non-Christian, don't try to please them because they are not ruling your life, God is ruling your life. இன்றைக்கு கிறிஸ்தவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் இல்லாத ஆட்களா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களா இருந்தாலும் உங்க வாழ்க்கையை நடத்த அவர்களுக்கு அனுமதி கிடையாது. இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கு. Ministry is not here to please man, to earn money from man. அதே போல ஊழியம் பண்றவங்களும் எங்களை போற ஊழியக்காரர்களும் நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, ஏமாத்துறதுக்கு இல்ல. வசனம். See friends, because we do not know that God called us, we do not know why he called us, we do not know where we are going, we are so messed up, but Jesus was so clear. Even at the point of death, he stood there, the whole court was alive, the herald was asking questions, he stood there firm, not moved by it. இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் ஆண்டவர் அழைச்சாரா அழைக்கலையான்னு தெரியல, எங்க போறோம் தெரியல, என்ன ஊழியம் தெரியல, என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் இயேசுவோ எங்க வந்திருக்குன்னு தெரியும், எதற்காக தேவன் அவரை அனுப்பினான்னு தெரியும், எங்கே அவர் போகிறான்னு தெரியும், அவரை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது என்று அவருக்கு தெரியும். And I'm telling you, people who are watching me, if you try to have your own way in doing ministry, if you try knowingly or unknowingly to make your own path for ministry by telling wrong prophecies or telling wrong things to people, God is going to ask us for account for it. Don't cheat people, don't play with people. ஆகவே அன்பு சகோதர சகோதரி, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க கூட ஒருவேளை ஊழியம் செய்து இருக்கலாம். ஆனால் கர்த்தரை அழைக்காமல் நீங்களே போயிட்டு பொய்யாக ஜனங்களை பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி பொய்யான அற்புதங்களை காட்டி அவளை ஏமாற்றி கொண்டிருந்தால் நிச்சயமாக கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். Be careful, God called us, he is watching us. நம்மை அழைத்தவர் நம்மை ஜாக்கிரதையா பார்த்துக்கினே இருக்கார். And if he called you, he will provide for you. உங்களை கர்த்தர் அழைத்திருந்தால் அவர் நிச்சயமா உங்க தேவையை சந்திப்பார். Just imagine here, Herod the king is sitting there, the governors are sitting around there, the judges are there, the Jews, the spiritual leaders are there, and all the Bible says in verse 10, and the chief priest and scribe stood and vehemently accused him, but Jesus just relaxed, he's standing there. Everybody was tensed up there except the person who is supposed to be tensed up. He's just cool standing there because he knows who he is and where he's come from. 10 வசனங்கள். அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான், அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசுவோ ஒரு பதிலும் சொல்லவில்லை. Just imagine in a court, who's most worked up? The prisoner, the criminal is worked up, but here the criminal is up cool as ever. Everybody is getting worked up, trying to prove their point, trying to do something, but he is as cool as a cucumber, they say. நீதிமன்றத்தில் நீதிபதி இருக்காரு, வக்கீல் இருக்காரு, குற்றவாளி கூண்டில் இருக்காங்க. இதுல யார் ரொம்ப பதட்டம் அடைவாங்க? நீதிபதியா, வக்கீலா, குற்றவாளியா? குற்றவாளி கூலா இருக்காரு, வக்கீல் கத்தின்னு இருக்காரு, நீதிபதி அவர் பார்த்துன்னு புலம்பின்னு இருக்காரு, இவரு அப்படியே அமைதியா இருக்காரு. Because he knows, see, this is the rest God says. Okay, when we learned in Hebrew about the rest, remember? The rest he says, and you are in Christ, nothing will move you. இதைத்தான் எபிரேய புத்தகத்தில் சொல்லுது, இளைத்தவனுக்கு இளைப்பாற பண்ணும் இளைப்பாறுதல். It's not about நாம் அமைதியாக சந்தோஷமா மன அமைதியோடு இருக்க கர்த்தர் நமக்கு உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருக்கார். See, we always thinking rest means when you go to heaven,
when we die in the graveyard is given rest in peace. ஆர்ஐபின்னு போட்டுருக்கு. நிறைய கிறிஸ்தவங்க இதில் பார்த்துருக்கேன் கல்லறையில் ஆர்ஐபி அப்படின்னு அர்த்தம் ரெஸ்ட் இன் பீஸ். இந்த சரீரம் இங்கே என்னது உறங்கி கொண்டிருக்கு. He is not resting in peace, he is resting in pieces, because you know what, the moment you put the body in and you come out, they dig it up, they take it out, they take back that suit, they take that sari, they search that body for anything. Nowadays they are taking off parts of the body also. So he is left back there in pieces thrown there. He is not resting in peace. ஆகவே ரெஸ்ட் இன் பீஸ் இது இங்கிலீஷில் சொல்கிறேன். சமாதானத்தோடு அவங்க இல்லை. பீஸுக்கு இன்னொன்று வந்து பிஐசிஇ, அதுனா துண்டு துண்டாக இருக்குது. ஏன்னா உள்ளே போயிட்டு முதல்ல கோட்டு சோட்டை உருவுறான். ஒருவேளை மோதிரம் எடுக்காமல் இருந்தாலும் அந்த மோதிரத்தை உருவுறான். அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஃப்ரெஷ்ஷாக புதைச்சிருந்தாங்கன்னா அந்த உடம்பை வெட்டி உள்ளே இருக்க கிட்னி மற்ற எல்லா பொருளும் கூட எடுத்துருவாங்க நைட்டோட நைட்டாக. Yes, because certain parts of our body dies at a different period of time. ஏனென்றால் நம்முடைய உடலினுடைய எல்லா உறுப்பும் ஒரே நேரத்தில் வந்து அழிஞ்சு போகாது. சில உறுப்புகள் ஒரு நாள் 2 நாள் கூட அழியாமல் அப்படியே இருக்கும். So they take it out part by part, they are taking out. அது தனித்தனியா எடுக்கிறான். ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு உறுப்பாக பிச்சை எடுக்கிறான். This morning on I think I read a message somewhere. It said about a man a young boy who was hospitalized. நான் இன்னைக்கு ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். A youth, he was hospitalized. ஒரு வாலிபன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். And after a period of time he got better, he was discharged. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவனுக்கு உடல்நிலை சரியாகி அவனை ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. But while he was in that hospital, a young girl was a nurse and she used to come and treat him. அவன் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு இளம் பெண் அவனுக்கு சிகிச்சையில் உதவி செய்ய வருவா. And he fell in love with this nurse. அந்த நர்ஸ் மேல இவனுக்கு வந்து காதல் வந்துருச்சு. So after he got better and came home, வீட்டுக்கு அவன் வந்த பிறகு he wrote her a love letter. ஒரு லவ் லெட்டர் அவளுக்கு எழுதினான். And he said, you know, I really lost my you stole my heart. அப்போ அவன் எழுதினான், நீ என் இதயத்தையே திருடி விட்டாய். And she replied and said, no, please, I didn't touch your heart, we only stole your kidney, we didn't steal your heart. அப்போ அந்த பெண் கடிதம் எழுதுறா நர்ஸ், ஐயோ தயவு செய்து உன் இருதயத்தை நாங்க வந்து திருடல, உன்னுடைய கிட்னியை மட்டும் தான் நாங்க எடுத்தோம் அப்படின்னா. So see friends, we got a wrong picture that we have to suffer on this earth, pull along on this earth, live in poverty in this earth, and everything will be better when we go to the other shore. ஆகவே தவறான ஒரு உபதேசம் ஆரம்ப காலத்துல என்ன இருந்தது, இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலை, பிரச்சனைகள், தொந்தரவு எல்லாம் இருக்கும், நீ பரலோகம் போயிட்ட எல்லாம் சமாதானமாயிடும். ஹல்லேலூயா. See, the early church people had problems, but it is not because of their sin or greediness, it was because of the gospel. ஆதி திருச்சபையில வந்து அவங்களுக்கு பண கஷ்டமோ அல்லது சரீர கஷ்டம் இல்ல, சுவிசேஷத்தை அறிவித்ததனால் வந்த எதிரிகள் மூலமாக வந்த உபத்திரவம். But today we you know, we have diluted that suffering, and we are, because of our sin, our greediness, our selfishness, our lack of love for God, we are suffering, and we say everything will be over when we go to the other side of the shore. ஆனா இன்றைக்கு நாம் உபத்திரவப்படுறது இயேசுவை பற்றி சொன்னதுனாலயோ அவருக்காக நம்ம சாட்சி கொடுத்தனாலே இல்ல, நம்முடைய பேராசையினால, நம்முடைய கீழ்ப்படியாமையினால, நம்முடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையினால நம்ம அவஸ்தைப்படுறோம். அதுல நம்ம சொல்லியிருக்கோம், இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, ஆனால் பரலோகத்திலே நான் அமைதியாக இருப்பேன். First of all, you won't go to heaven if you are living like that. இப்படி நீ வாழ்ந்தினா முதல்ல பரலோகமே போக மாட்டே, அது தெரியாது. Okay, so see, that's what, when I was reading this and meditating on this evening, I was thinking, just imagine the people would have really been getting mad, getting crazy. Just Jesus is tied up in chains there. We whipped him. We are asking questions. Hey, this guy is standing so cool there. They just wanted to open up his mouth and make him talk, but he was just relaxed there. They didn't understand what was happening. ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் மற்ற மூப்பர்கள் எல்லாம் வாய் தொண்டை கிழிய கத்துறானுங்க, ரொம்ப வேத்து வழிய குதிக்கிறானுங்க. என்ன இந்த ஆளை இது மாதிரி அடிச்சோம் உதைச்சோம் கேள்வி கேட்கிறோம், அப்படியே கல்லுள்ளி மங்க மாதிரி வாயை திறக்காமே இருக்கானே, கிட்ட போயிட்டு அவன் மேல் வாது உதடையும் கீழ் உதடையும் பிடிச்சு இழுத்து அவனை பேச வைக்கலாமான்னு துடிக்கிறாங்க. இயேசுவோ அமைதியா இருக்காரு. If you see in the movie that Passion of Christ, you'll find the director beautifully puts a thing there, like Satan is walking through the crowd, no, and making the crowd just accuse Jesus more, and he's watching to see the reaction there. So I think even Satan was, you know, irritated, thinking, what is this guy up to? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு
இயேசுவின் பாடுகளை குறித்து இங்கிலீஷ் ஆளுங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுதான் மிக சிறந்த படம் இது வரைக்கும் இயேசுவை பற்றி எடுத்ததிலே. அதில் சாத்தான் வந்து ஜனங்களுக்கு நடுவிலே ஒரு ஆவியாக உள்ளே போயிட்டு இயேசு பக்கத்தில் போயிட்டு அவரை இன்னும் உசுப்பேத்துறான்றால் அது மாதிரி அவரை இன்னும் கோபமூட்டி பேசுன்னு சொல்ல வைக்கிற மாதிரி பண்றான். It's not saying that Jesus walked there, but that director imagined that, and that could have been the spiritual side of it, okay? Because Satan was wondering what is happening here. அவன் வந்து அங்கே நடந்து போனான்றதுல நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு உருவகமாக அல்லது கற்பனையாக அவர் பண்றாரு. அது என்ன நடக்குது? இது சாத்தானுக்கே ஒரு பிரச்சனை ஆயிடுது. என்னடா வாயை திறக்காம இருக்காரு, இவ்வளோ பண்றாரு, வாயை திறக்காம என்ன நடக்குது? அவனுக்கே தலை பிச்சுக்குது அவனுக்கு. But in the book of Galatians, when we are going to read about it, it says that when Jesus died, Satan thought headache is over, and when Jesus went into hell, you know, the devils just enjoyed it. கலாத்தியர்ல பார்க்கின்றோம், இயேசு சிலுவையிலே மரித்தபொழுது சாத்தான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, கதை முடிஞ்சிச்சுன்னு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போறாரு. போகும்பொழுது அவனுக்கு இன்னும் சந்தோஷமாயிட்டு அவன் தாண்டவம் ஆடுறான், தைன்னு ஆடுறான், குதிக்கிறான். He just thought that's it, story is over. கதை முடிஞ்சிச்சு, உள்ளே அமிக்கிடும் அப்படின்னு யோசித்தான். But he never knew about what was going to happen on the third day. மூன்றாம் நாள் என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. See, that is what we are studying about, the physical side of it and the spiritual side of it. People were looking only on the outside there. They never knew what was there, because all those people who were standing there, I mean the Jews, are the ones who read the Old Testament, who were waiting for the Messiah, who knew, okay, they read Genesis, they know the seed of the woman, but yet their eyes were not open to see what was happening here. அங்கே இயேசுவை சுற்றி அமர்ந்திருந்த நின்று கொண்டிருந்த அந்த யூதர்கள், வேத பரிசேயர்கள்லாம் வேதத்தை நன்றாக படித்து கரைச்சி குடித்தவங்க. அவங்களுக்கு அந்த ஸ்ரீயின் வித்தை பற்றி நல்லா படிச்சிருக்காங்க. அந்த வித்தே வந்து நிற்குது, ஆனால் அவங்களுக்கு தெரியல, கண்கள் திறக்கப்படல. Because their heart was ardent. They said, the son of Joseph கடினப்பட்டு இருக்கிறது. Isn't you son of Joseph? You are calling yourself a son of God? நீ யோசேப்பின் மகன் தானேயா, நீ கடவுளுடைய மகன் சொல்லின்னு இருக்க. See friends, that day they never knew, okay, although they had the foretaste, they had the shadow, but today still people, after seeing the death and resurrection, after having every evidence, after having the whole Bible explained to us, yet we are sitting there and not believing. அந்த நாட்கள் இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவங்கள மன்னிச்சிடலாம். ஏனென்றால் அவங்க வெறும் நிழல் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுது எல்லாத்தையும் பார்த்தாச்சு, புதிய ஏற்பாடும் கொடுக்கப்பட்டது. இன்னும் அந்த யூதர்கள் மாதிரியே நம்ம இருக்கோம். What can we say? இந்த ஜென்மங்களுக்கு நம்ம என்ன பண்றது? That is why in the book of Hebrews itself, they will not escape if they neglect so great a salvation. இப்படிப்பட்ட மேலான இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தோமானால் இதை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? Now you can see how they were neglecting it. இந்த மேலான ரட்சிப்பை விலக்கிடுறாங்க, தேவையில்லை, பரவாயில்ல. They made all the suffering of Jesus, they made all this, things that Jesus went through till he went to the cross, they made it all into some procedures or some practices in religion. They never took it as a truth. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கட்டத்திலும் சிலுவைக்கு சென்றதற்கு முன்பதாக அவர் பட்ட பாடுகள் ஒவ்வொன்றையும் ஒரு நாடகம் மாதிரி அவங்க நினைச்சு அதை வந்து நடிச்சு அதை வந்து விவரித்து சொல்றாங்களே தவிர உண்மையாக நடந்த சத்தியம் என்னன்னு தெரியல. Let's continue verse 11. 11ஆம் வசனத்தை பார்ப்போம். Then Herod with his men of war treated him with contempt and mocked him, arrayed him in a gorgeous robe and set him back to Pilate. That very same day Pilate and Herod became friends with each other, for previously they had been at enmity with each other. அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவகரோடே கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்துக்கு அனுப்பினான். முன்பே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். Then Pilate, when he had called together the chief priests, the rulers, the people, and said to them, you have brought this man to me as one who misleads the people, and indeed having examined him in your presence, I find no fault in this man concerning those things of which you accuse him. பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனின் இடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது
இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. No, neither did Herod, for I sent you back to him, and indeed nothing deserving of death has been done by him. உங்களை ஏரோதினிடத்துக்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. I will therefore chastise him and release him, for it was necessary for him to release one to them at the feast. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியால் அப்படி சொன்னான். And they all cried out at once, saying, Away with this man, and release to us Barnabas. ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். Who has been thrown into prison for a certain rebellion made in the city and for murder. அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். Pilate therefore, wishing to release Jesus, again called out to them, but they shouted, saying, Crucify him, crucify him. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்கிய மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். Just imagine when Jesus is going to come back, these same people who cried out, Crucify him, their eyes are going to behold that Jesus. இயேசு மீண்டும் வரப்போகிறார், அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் சொன்னாங்களே, அவங்க கண்கள் எல்லாம் பார்க்க போகுது. Just imagine their condition. அப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. Today people, if you think you are so clever, so wise, so proud, so powerful, and you keep criticizing Jesus and taking this word lightly, okay, just imagine one day you are going to stand before him. ஆகவே அன்பு சகோதரனே சகோதரி, ஒருவேளை இந்த இயேசுவின் இந்த போதனையை குறித்து சாதாரணமாக யோசித்து அல்லது அதை கிண்டல் செய்து கொண்டிருந்தா, நாள் ஒன்று வரப்போகிறது, அந்த இயேசுவை நீங்கள் முகமுகமாய் பார்க்க போகிறீர்கள். You can't say this is just a fairy tale or a story where thousands of people were willing to give their life for this man. It cannot be a fairy tale. இது ஒரு கட்டுக்கதை அல்லது ஒரு கற்பனை சம்பவம் என்று யோசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட கற்பனை சம்பவத்தினுடைய நாயகனுக்கா ஆதி திருச்சபையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய உயிரை கொடுக்க முன்வந்தார்கள். சரித்திரம் முழுவதும் thousands and lakhs of Christians were willing to give their life till today. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கும் கூட இந்த இயேசுவுக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்க தியாகமாக. I was reading a news today about the guy who burnt Graham Staines and his son alive, and today he is one of the ministers who is supposed to be ruling us. கிரஹாம் ஸ்டெயின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஒரிசா மாநிலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் ஜீப்பில் உயிரோடு கொளுத்தியதற்கு காரணமாக இருந்த அந்த அதிகாரியை, அந்த ஆளை இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு மந்திரியாக நியமிச்சிருக்குது. But he is going to see his king one day, his creator. ஆனால் ஒரு நாள் தன்னை உருவாக்கிய தேவனை அவர் சந்திப்பார். And he is going to see Graham and his sons come and rule with that Jesus. அந்த இயேசுவோடு கூட அவர்களும் கிரஹாம் ஸ்டெயின் அவருடைய பிள்ளைகளும் வந்து ஆளுகை செய்வதை அவரை உயிரோடு கொளுத்தியவர்கள் காண்பார்கள். I think he will cry out and say, Brother Graham, please speak to Jesus for me. Please ask him to forgive me. அப்ப அவர் சொல்லுவார், ஒருவேளை பிரதர் கிரஹாம் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, இயேசு கிட்ட பேசி எப்படியாவது என்னை இந்த நரகத்திலிருந்து தூக்கிறதுக்கு வழி செய்யுங்கன்னு கத்துவார். Either he repents now when he is living on this earth, or a day will come when he will ask for forgiveness. பூமியில உயிரோடு இருக்கும்போது இன்னைக்கு திருந்தினா நல்லது, இல்லைன்னா நரகத்துல தான் வந்து கதறணும். That is what these people were crying out, crucify him, but this was preordained. It was not something that suddenly happened. இது ஏதோ திடீர்னு நடந்ததில்லை, இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டது. ஆகவே அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். And then he said to them the third time, why, what evil has he done? I found no reason for death in him. I will therefore chastise him and let him go. அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த சத்தத்தோடே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். But they were insistent, demanding with loud voices that he be crucified, and the voices of these men and of the chief priest prevailed. So Pilate gave sentence that it should be as they requested, and he released to them the one they requested for rebellion and murder, had been thrown into prison, but he delivered Jesus to their will. அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது.
அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்து நிமித்தமும் கொலைபாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். Friends, this is a picture of you and me. We should have gone to the cross, but we were like this Barabbas. We have been delivered and Jesus took our place. இன்றைக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த நிலையிலிருந்து நம்மை இயேசு விடுதலையாக்கி பரபாசை போல நாம் இன்றைக்கு விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வரும், நாம் செய்த தவற்றுக்காக நாம் அழுது மனம் திரும்ப வேண்டும். We should have been killed. We should have gone to the cross. நம்ம தான் சிலுவைக்கு போயிருக்க வேண்டும், நம்ம தான் கொலை செய்திருக்க வேண்டும், But he paid the கொலை price. செய்யப்பட்டிருக்க வேண்டும். He paid the price for us. நமக்காக இயேசு கிரயத்தை செலுத்தினார், He delivered us. நம்மை விடுதலையாக்கினார். So don't act like you are bearing the burden and you are paying for your sins and you are doing all that. It's humbug. ஆகவே ஏதோ நீங்க தான் பெரிய பாடுபடுற மாதிரி, நீங்க தான் ஒரு பெரிய தியாகம் பண்ற மாதிரி பண்ணி நிற்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பொய்யான ஒரு வேஷம் தான். It is, it is spiritual pride. That means you are saying, I don't need you, Jesus. I don't need your blood. I don't need your cross. I can pay my own way to heaven. அது வேறு விதத்தில் நம்ம சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவே நீ சிலுவையில் பாடுபட்டீங்க, எனக்காக வேதனைப்பட்டீங்க, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனாலும் அது போதாது. நானே வேதனைப்படணும், நானே பாடுபடணும், நானே என்னுடைய தியாகத்தின் மூலமாக பரலோகம் போகணும். So we think that is humility, but that is pride actually. அதை நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம தாழ்மை நினைச்சிருக்கோம். அது தாழ்மை இல்லை, அதுதான் பெருமை. See, humility means if somebody says something, accept it. That is humility. தாழ்மைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு மேலான ஒரு ஆட்கள் வந்து உங்களுக்கு அது சொல்லும் பொழுது கீழ்ப்படியது தான் தாழ்மை. See, Jesus said, I paid the price. I made the way. By my stripes you are healed. By my blood you can come into. Just accept it. Thank you, Jesus. And come in. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்காக பாடுபட்டேன், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், என்னுடைய தியாகத்தின் மூலமாக நீங்க நீதிமானா மாற்றப்பட்டீங்க. இயேசு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்? நன்றி அப்பா, நீ எனக்காக செய்ததுக்காக உமக்கு நன்றின்னு தான் சொல்லணும். அதுதான் தாழ்மை. Say no. I can't accept it. இல்லை ஏசப்பா, அதெல்லாம் எனக்கு போதாது. I can find my way. நானே பாடுபட்டு வழியை உண்டாக்கி நானே வந்தேன். I'll pay money. நான் காசு கொடுத்து I'll have வந்து ஜெபம் பண்ண சொல்லி வந்துடுறேன் மேல. I'll have meetings in the church. சர்ச்சில் காசு கொடுத்து ஸ்பெஷல் மீட்டிங் கொடுத்து பாட்டு பாடல் திருப்பலி பூசை வச்சு நான் மேல I'll feed the poor. அதுக்கப்புறம் ஏழைங்களுக்கு நான் அன்னதானம் கொடுத்து மேல வந்துடுறேன். That has got nothing to do with the sin. அதற்கும் பாவத்தின் பரிகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. The sin can only be washed by innocent blood, and that is the blood of Jesus. நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் பாவமே இல்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான். And when I finish this message, I just want to tell you about these two people, Herod and Pilate. என்னுடைய செய்தி முடிப்பதற்கு முன்பதாக இந்த ரெண்டு நபர்களை குறித்து சொல்றேன். ஒன்று பிலாத்து, இன்னொன்று ஏரோது. I told you about how Herod came through the Edomites, the people of Edom. ஏதோமியருடைய வம்சத்திலிருந்து வந்தவன் தான் இந்த ஏரோது. He came and paid money and he bought this throne and he said, I want to become the king of the Jews, because it came from Esau all the way, that hatred. அந்த ஈசா என்பவன் ஆபிரகாமினுடைய ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல, ஒருத்தன் வந்து யாக்கோபு, இன்னொன்று ஏசா. ஈசாக்கினுடைய ரெண்டு பசங்க, ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஏசா. அந்த ஏசாவின் வழியில வந்தவன் தான் இந்த ஏரோது. And here Herod is not a name, it's a title. இன்னொன்று ஏரோது என்பது அந்த ஆளுடைய பேர் இல்ல, அது வந்து அவருடைய பதவி. It's like chief minister, prime minister. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ல அந்த பதவி பேர் அது. Here we read about 3 Herods in this Bible. பைபிள்ல 3 ஏரோதை பார்க்கிறோம். One, the time of Jesus was his birth, when he told to kill all the babies. ஒன்று இயேசு பிறந்தபோது ஒரு ஏரோது இருந்தான் இல்லையா, அவன் தான் வந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் சாவடிக்கணும்னு சொன்னான். This second Herod. அடுத்து இது வந்து இரண்டாவது ஏரோது. And third will be in the time when Paul was there. மூன்றாவது ஏரோது எப்பனா பவுல் வந்து He was இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வருகின்ற மூன்றாவது ஏரோது. He claimed that he is God and he was eaten by worms. அவன் என்ன சொல்றான்? நான் தான் கடவுள் அப்படினு ரொம்ப பேசுறான், ஆனா புழு புழுத்து செத்தான் பார்க்கிறோம். And after he died childless, okay? And after he died, there was no more descendants of his ancestry. It's gone, no more family of Herod. அவன் இறந்த பிறகு அவனுக்கு பிள்ளைகள் இல்லாததனால அவனுடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துடுச்சு. His family, no more family. அவருடைய குடும்பமே அவனுக்கு இல்ல. And then no more Romans again ruling. அதுக்கப்புறம் ஏரோது ராஜாவினுடைய காரியங்கள் இல்ல, வெறும் ரோமர்களே எல்லாம் ஆட்சி செய்தாங்க. After that the Romans also didn't rule. அதற்கு பிறகு ரோமர்களும் ஆட்சி செய்து நிறுத்திட்டாங்க. Okay, they were overthrown.
அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். And then we come to Pilate. பிலாத்துக்கு இப்ப வருவோம். Although he had power to save ஏரோது Jesus, முடிச்சிட்டோம், இப்ப பிலாத்து கிட்ட வருவோம். to please Herod and to please the people, he just gave he signed the sentence for Jesus. இயேசுவுக்கு மரண தீர்ப்பை ஏன் எழுதி கொடுத்தான்னா ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கும், அதுக்கப்புறம் ஏரோது ராஜா கிட்ட ஏன் அனுப்பினானா அவனை பிரியப்படுத்துறது. He was 10 years governor in this place in இந்த Judea. இடத்துல யூதேயாவில 10 வருஷம் அவன் கவர்னராக இருக்கிறான், ஆளுநராக. But after that he got into the wrong books with the Roman kings, okay, with the leaders there, and the king told him either we will execute you or you commit suicide, and he committed suicide. அவன் அந்த பிலாத்து 10 வருஷம் கவர்னரா இருந்தான். அதுக்கு பிறகு அவனுடைய சில செய்கைகள் ரோமருக்கு விரோதமா இருந்ததுனால ரோம அரசாங்கம், ரோம ராஜாக்கள் சொன்னாங்க, 2 வாய்ப்பு உனக்கு தரேன், ஒன்று நாங்கள் உன்னை கொலை செய்து விடுவோம், இல்லை என்றால் நீ தற்கொலை செய்து சாவலாம். That's what history says. ஆனால் அவன் என்ன பண்ணான், நானே தற்கொலை செய்து சாவறேன்னு சொல்லி செத்துட்டான். அதுதான் சரித்திரம் சொல்லுகிறது. Okay, see friends, they thought they were great people killing Jesus. அதனால ஜனங்க நினைச்சிருப்பாங்க நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. They were finished. இயேசுவை நான் கேஸ் கதையை முடிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. Their family is over. ஆனா அவங்க கதை முடிஞ்சிருச்சு. But Jesus is still alive. அவங்களுடைய குடும்பம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இயேசு இன்றைக்கும் and Jesus' followers are still ruling. இயேசுவின் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுபவர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. And we are looking forward to Jesus coming again. அந்த இயேசு மீண்டும் இந்த பூமியில வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Nobody is looking forward to Herod coming again or Pilate coming. ஏரோது வருவதை குறித்தோ பிலாத்து வருவதை குறித்தோ உலகம் காத்து நில்ல. Okay, so Jesus is the Lord. இயேசுவே ஆண்டவர். And he is alive. அவர்தான் நம்முடைய ஜீவன். Share that good news. அந்த நற்செய்தி ஜனங்களுக்கு சொல்லுங்க. And that is what every day I am insisting and telling you, share the good news that Jesus is Lord and Jesus is a soon coming king. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் உங்களை வலியுறுத்தி நான் சொல்வது காரியம், இந்த இயேசு கிறிஸ்து தரும் ரட்சிப்பை ஜனங்களுக்கு சொல்லுங்க, அவர்தான் மீண்டும் வரப்போகின்ற ராஜா. Like, share and subscribe to this channel.